30 minutes a day. 30 minutes a day sunlight மேல பண்ணணும். எதுக்கு sunlight மேல பண்ணணும்? சொல்லுங்க. விட்டமின் டி வந்து நமக்கு சன்லைட் ஸ்கின்ல பட்டாதான் விட்டமின் டி உற்பத்தி ஆகும், செக்ரீட் ஆகும். போன் ஸ்ட்ரென்த்துக்கு விட்டமின் டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்போஷர் டு சன்லைட் அண்ட் கால்சியம் கண்டெய்னிங், கால்சியம் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபுட் அண்ட் மில்க் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். உளுந்து ஃப்ராக்சர் ஆகி ப்ராப்ளமோட வரதோட அதை ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சுக்கணும். இந்த போன் லாஸ் ஆகிறது வந்து 35 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இட் இஸ் நாட் அட் 60 இயர்ஸ். ஸோ இப்போவே இருக்கிற இந்த ஹாலில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ், விமன் அண்ட் பாய்ஸ், யூ டெல் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டு பில்ட் அப் தேர் கால்சியம், பில்ட் அப் த போன் வென் யூ ஆர் யங். அதாவது நான் பின்னால பார்த்துக்கிறேன், பின்னால எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன், பின்னால கால்சியம் எடுத்துக்கிறேங்கிறது வந்து இட் வில் நாட் ஒர்க். இந்த 35-40 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் போன் ஸ்ட்ரென்த்தையும் மசில் ஸ்ட்ரென்த்தையும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுதான் பின்னால காலத்தில் யூஸ் ஆகும். ஏன்னா பின்னால வந்து போனை பில்ட் பண்ண முடியாது, மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஏன்னா டிபீரேட்டிங் ஃபேஸில் தான் இருக்கும் 35 இயர்ஸ்க்கு அப்புறம். அதனால மேக்ஸிமம் when you are young, lay the foundation strong so that later on building weak ஆனாலும் foundation ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பேசிக்லி அட்லீஸ்ட் 30 minutes of walking per day, 30 minutes of sunlight exposure. ஸோ நம்ம சன்லைட்டை யாருமே வந்து நம்ம அடிக்கிற இந்த வெயிலில் நடுவில் போய் நிற்க முடியாது. ஸோ வாட் வி அட்வைஸ் இஸ் அந்த வாக்கிங் போகிறது எய்தர் மார்னிங் சன்லைட் இருக்கும்போது ஆர் ஈவினிங் சன் செட் ஆகும்போது ஒரு 30 minutes மேலே சன்லைட் படணுன்றது தான் நம்மளோட அட்வைஸ். அண்ட் கால்சியம் வந்து 1 gram per day is the recommendation. 1000 milligram of calcium per day recommendation. So that even after 37 to 40 years of age, every woman can take calcium irrespective of whether they have osteoporosis or not. So calcium intake, அது வந்து milk intake 3 to 4 glasses per day, calcium rich food and sunlight exposure and exercise. This is the main thing for prevention is better than cure. Next I go on to pelvic organ collapse. It is all interrelated. ஸோ மெனோபாஸ் வரும்போது ஈஸ்ட்ரஜன் குறையிறதுனால கொலாஜன் குறையும்னு சொன்னேன். கொலாஜன் குறையிறதுனால அந்த பெல்விக் ஆர்கன்ஸை சப்போர்ட் பண்ணுற மசில்ஸில் இருக்கிற அது சப்போர்ட் பண்ணுற டிஷ்யூஸில் இருக்கிற கொலாஜன் குறையிறதுனால அந்த டிஷ்யூஸ் எல்லாமே வீக் ஆகும். இப்போ நீங்கள் பெல்விக் அனாட்டமி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பெல்விக் போனில் வந்து நடுவில் ஒரு ஃபுல் லேயர் ஆஃப் மசில் இருக்கு. அது வந்து ஒரு தொட்டில் மாதிரி, ஹேமக் மாதிரி. அதாவது முன்னால வந்து சிம்பைசிஸ் பியூபிஸ் இருக்கு, பின்னால இருக்கு. ஃபர்ஸ்ட் பின்னால சிம்பைசிஸ் இருக்கு, முன்னால என்ன இருக்கு? பின்னால காக்சிக்ஸ் இருக்கு, முன்னால பியூபிக் சிம்பைசிஸ் இருக்கு. ஸோ அந்த பியூபிக் சிம்பைசிஸ்க்கும் பின்னால இருக்கிற காக்சிக்ஸ் போனுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியால தான் வந்து எல்லா மசில்ஸும் அட்டாச் ஆயிருக்கு. இட் இஸ் லைக் அ ஹேமர். ஹேமர்னா ஒரு தொட்டில் மாதிரி. இந்த